நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 2 வாரத்துக்கு ஒரு முறை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். வேளக்கிழமையில் ராகவேந்தர் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். மன அழுத்தம் மட்டும்தான் குழப்பத்தை தரும். அந்த மன அழுத்தம் கண்டிப்பாக படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். குரு வழிபாடு செய்வதன் மூலியமாக உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ பொறுமையாக கையாளக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பெரிய சக்சஸ் செய்வார்கள். பயணங்களால் பெரிய அனுகூலம் காணப்படும். நிலம் வாங்குவது முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். தடைப்பட்டிருந்த அத்தனை விஷயங்களும் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த மன வருத்தம் தீரும். துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவதும் குடும்பத்தாருடன் தெய்வ வழிபாடுகளுக்கும் நண்பர்கள் உறவினர்கள் என்று சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் நீண்ட நாள் சந்தோஷத்தின் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். அந்த சந்தோஷங்கள் கெடாமல் புதுப்பிக்கப்படும். குறிப்பாக வேற்று மதத்தினரால் ஆதாயம் பெறுவீர்கள். ரொம்ப நாட்களாக ரொம்ப டென்ஷனாக ஒரு 5 வருடமாக இருந்த ஒரு டென்ஷன் குறையக்கூடிய வாரம். அதனால் ஒரு பெரிய நிம்மதியை பெறுவீர்கள். அதில் தீர்க்கமான முடிவுகளை கடைபிடிப்பது நன்மை. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு காணப்படும். சனிக்கிழமையில் கண்டிப்பாக சிவன் வழிபாடு நன்மையும் சந்தோஷத்தையும் தரும். அடிவயிறு கழிவு பாதையில் மட்டும் சிறிது கவனம். ப்ரமோஷன் தடைகள் அதிகமாக தீர்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைந்தாலும் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம். மன அழுத்தம் நிச்சயமாக தீரக்கூடிய காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நம்பிக்கையும் தரும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் நம்பிக்கை அனுகூலங்கள் காணப்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவில் சிறிது கவனம். சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு சகல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். இடம் விட்டு இடம் போகக்கூடிய பிராப்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் வரும். மகான்கள் தரிசனம் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்தும். குருமார்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்த தடைகளை தவிடுபொடியாக்கும். பிள்ளைகளுடைய சுபிட்சம் அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். தனிப்பட்ட முறையில் தொழில் நிமித்தமாக நீங்கள் தனியாக இருந்து குடும்பத்தை பிரிந்து இருந்த மிதுன ராசிக்காரர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் ஏற்படும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு நன்மைகள் காணப்படும். வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால் வார்த்தைகளில் மட்டும் கவனம். தேவையில்லாத குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி பேசுகின்ற சமயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நன்மைகளுக்கு உண்டான அதி அற்புதம், அதி அனுகூலம், மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நிதானத்துடன் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களும் சக்ஸஸ் ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும்.
வேலைக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தும். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம், கழுத்து சுளுக்கு போன்ற விஷயத்தில் கவனம். கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆடி மாதம் முழுவதும் கடக்கின்ற வரையில் நிதானத்துடன் இருப்பதும், வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் உங்களை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதும் நன்மை. கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய எந்த விஷயமும் தேவையில்லாத சிக்கலையோ தேவையில்லாத கஷ்டத்தையோ ஏற்படுத்தும். நிதானத்துடன் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய பாதிப்பு வராது. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாகும். யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், வியாபாரம் ரீதியாக அனுகூலங்கள். கடகராசிக்காரர்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம், ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட விஷயம், கணக்கு வழக்கெல்லாம் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் பயணங்கள் சமயத்தில் புது அறிமுகத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் நிச்சயமாக பெறுவார்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் விரைவிலே முடியக்கூடிய சூழ்நிலை. யாரிடத்திலும் கோபதாபம் சிக்கலாகிவிடும். விரயங்கள் ஏற்படும். தொழில் விரயம், உத்தியோகம் விரயம், வியாபார விரயம், குடும்ப விரயம். அதீத கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை முருகரை சரணாகதி அடைவது நன்மை தரும். தேக ஆரோக்கியத்தில் மன அழுத்தம், கோபதாபம், ஆவேசம், ஆக்ரோஷம், பிபி, சுகர் எல்லாம் தார்மாராக மாறும். தூக்கமின்மை ஏற்படும். நண்பர்கள் போர்வையில் அதேபோல் உங்களுக்கு அப்படி இப்படி என்று யாராவது சிறு ஆலோசனைகள் தவறாக கூடி உங்களை தவறாக வழிநடத்தக்கூடிய காலகட்டம். ஆடி மாதம் முழுவதும் இல்லாமல் ஆவணி மாதம் வரை பொறுமை காக்க வேண்டும். தேகாரோக்கியத்திலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், உங்களுக்காக துணையாக இருந்தவர்கள், துணை அல்லது துணைவியாக இருந்தவர்கள், உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கும். அதை புரிந்து கொள்ளாமல் அவர்களை துச்சப்படுத்துவது, கேவலப்படுத்துவது விரைவிலே உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். கேது உடைய சாராம்சம் சூரியனின் வீட்டில் இருப்பதனால் உங்களை ஏதாவது ஒரு தனிமைப்படுத்துவதற்கு உண்டான கிரக சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள் கௌரவம் பாதிக்காமல் இருப்பது புத்திசாலித்தனம். கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு, அதாவது பெருமாள் தாயாருடன் இருக்கக்கூடிய தாயாரை வணங்குவது, அதே போல் தாமரை மலர்களை கொடுத்து வணங்குவது, வெண் தாமரையை கொடுத்து வணங்குவது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். தேகாரோக்கியம் கண்டிப்பாக சளி தொந்தரவு, சுவாசக்கோளாறு. தொழில் ரீதியாக எதை பற்றியும் கவலைப்பட வேண்டும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். இன்க்ரிமெண்ட் தடைகள் நீங்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். கன்னியாராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, மற்றவர்கள் தலையீடு, கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கன்னியாராசிக்காரர்களுக்கு புது கூட்டாளிகள் அனுகூலத்தை தரும். அது மட்டும் சாத்தியக்கூறுகள், தொழில் மாற்றமெல்லாம் ஏற்படும். துர்க்கை வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் மனபாரத்தையும் குறைக்கும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும்.
எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வதும், தொழிலில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வதும், ஆனந்தம், பரமானந்தம், பேரானந்தம். ஏகாரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவர்கள், நல்ல மருந்துகள் கிடைப்பதும், அதே சமயம் ஃபிட்னஸாக இருப்பதற்கு முதுகு தண்டுவட கோளாறு இல்லாமல் இருப்பது, கால் நரம்பில் பாதிப்பில்லாமல் இருப்பவர்கள் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியமான விஷயம். உடற்பயிற்சியை மறக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் காட்டுகிறது. எனவே உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியம். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம், எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்ற அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப நாட்களாக இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது, பிள்ளைகள் மன அழுத்தத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த மன வருத்தங்கள் தீர்வது. பிள்ளை 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 தான் குழந்தைகளை நினைத்து வாழக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் நிச்சயமாக ஏற்படும். குரு பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதனால் அபிராமி அந்தாதி 40, 59, 75 படிக்க படிக்க குருவின் அனுகூலம் பெரிய நம்பிக்கை தரும். விருச்சிக ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் விஷ்ணு வழிபாடு, பாலாஜி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, கோவிந்தா வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு என்ற தெய்வத்திற்கு விஷ்ணுவுடைய சகாப்தம் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் பல விதத்தில் நன்மை தரும். அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கால்சியம் குறைபாடுகள், அலர்ஜி, ஜாயின்ட் பெயின்ஸ், சுவாச கோளாறில் கவனம், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள், குழப்பமோ சட்ட சிக்கல் வரை வந்துவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தெய்வ வழிபாடுகள் என்று யாராவது ஏதாவது சம்பந்தமே இல்லாத கோயில் குளத்திற்கு சொல்லி அங்கு போய் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிக முக்கியம். எப்பொழுதும் உங்களுக்கு இனிமை தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய, ஆத்ம ரீதியான சந்தோஷத்தை தரக்கூடிய தெய்வ வழிபாடுகளை விட்டுவிட்டு புதிதாக ஏதாவது கிடைக்கிறது என்று போய் மாட்டிக்கொண்டு ஐயோ மன வருத்தத்துக்குண்டாய் இது எதற்கடா என்று யோசிக்க வைக்கும். கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். குறிப்பாக இரத்தபந்த உறவுகளுடன் அதீத கவனமாக இருப்பது விருச்சிகத்திற்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் இரத்தபந்த உறவுகளுக்கு பெரிய அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அவர்களை தொலைதூரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் புதன்கிழமை கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பெரிய அளவுக்கு நம்பிக்கை தரும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்தி தரும். அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயம், தலைவலி சம்பந்தப்பட்ட, இரும்பல் சம்பந்தப்பட்ட, முதுகுவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக தனுசு இருப்பது நன்மை. சட்டத்திற்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்ணாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருக்கு உறுதுணையாக இருங்கள். யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்று அவர்கள் மீது வன்மம் காட்டாதீர்கள். அவர்களை பற்றி குறை சொல்லாதீர்கள். பெரிய அளவுக்கு அவர்கள் உங்கள் மீது ஆதரவும் உங்கள் மீது அனுதாபத்துடன் சந்தோஷத்துடன் உங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை கெடுப்பதற்கென்று சில உறவுகளும் நட்புகளும் இருக்கும். அதீத கவனமாக இருப்பது தனுசுக்கு முக்கியம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதீத கவனமாக இருப்பது தனுசு மிக மிக முக்கியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிர்ஷ்டமான அனுகூலம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற விதண்டாவாதங்கள் மட்டும் தவிர்த்து கொள்வதும், தடைப்பட்ட இந்த அனைத்து காரியங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். சட்டத்திற்கு புறமானவர்களுடைய நிழல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அரசு துறை அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருப்பதும், வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், இளம் வயதை சேர்ந்த தனுசு ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். திங்கட்கிழமையில் சிவன் வழிபாடு, சிவனுக்கும் நந்திக்கும் வில்வத்தையும் நல்லெண்ணெயும் கொடுக்க கொடுக்க சகல விதத்தில் நன்மை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பத்திரமாக பார்த்து கொள்வதும்,
கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட முதுகுவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பதும், விநாயகரை கும்பிட்டு விட்டு மற்ற தெய்வ வழிபாடுகளை செய்வது விசேஷம். காரிய சித்தி மாலையை கண்டிப்பாக அடுத்த வருடம் வரை தினமும் கேட்க கேட்க பிரச்சனைகளிலிருந்து வீரியம் கம்மியாகும். அதேபோல் தொழில் ரீதியாக முன்னேற்றம், உத்தியோக ரீதியாக முன்னேற்றம், வியாபார ரீதியாக முன்னேற்றம், படிப்பு ரீதியாக முன்னேற்றம் என்று பெரிய அளவு சந்தோஷமும் அனுகூலமும் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் விடுபட்ட அனைத்து விஷயங்களிலும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று அனுகூலமும் நிம்மதியும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்குண்டான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகளும் நிவர்த்தி ஏற்படுத்துவதும், தொழில் அபிரிதமான மாற்றம் நிச்சயம் உண்டு. கும்பராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை பெரிய அனுகூலம். பெருமாள் தாயார் அனுமனுடன் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வழிபாடு செய்வதும், பசுனை கொடுப்பதும், அங்கு நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு உண்டான பொருள்கள் மிளகு சீரகம்லாம் கொடுப்பது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். கும்பராசிக்காரர்களுக்கு வயிறு, முதுகு, ஷோல்டர் பெயின் கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு, லாபம், அனுகூலம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டுவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய தேகாரைக்கும் ஆவணி மாதம் வரை அதீத கவனமாக இருப்பது, பழைய கடன்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், பொறுமை காட்டுவதும், எதிரிகளை பற்றி தவறாக பேசுவதோ கூடவே கூடாது. உடன் இருப்பவர்களெல்லாம் உங்கள் நண்பர்கள் என்று நம்பி அவர்களிடத்தில் எல்லாவற்றிலும் பேசுவது சிக்கலும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பெரிய அளவுக்கு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தாமல் பாதுகாத்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள், மனக்குறைகளெல்லாம் தீர்வதும், குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதும், பாகிஸ்தானத்தில் சனி இருப்பதனால் யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் ஆயில் புல்லிங் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் யூடியூபில் பார்த்து தினமும் செய்து கொண்டு வர சங்கடங்கள் தீர்ந்து அதிர்ஷ்டம் வரும். மீனராசிக்காரர்கள் புதன்கிழமையில் கண்டிப்பாக கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணர் வழிபாடு, கிருஷ்ணா கிருஷ்ணா என்று போவதும், அதேபோல் மகான்கள் கோயில்களுக்கு செல்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படுத்தாலும் வயிறு, ஜீரண உறுப்புகளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உபத்திரம் காணப்படும். வயிற்றில் உள்ள உறுப்புகளில் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மீனத்திற்கு முக்கியம். மோர் போன்ற, லெமன் ஜூஸ் போன்ற விஷயத்தில் அதிக ஈடுபாடு கொள்வதும், உணவு முறைதான் இந்த வாரத்தில் மிக முக்கியம். உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் அதிக அற்புதத்தை பெறுவார்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்த வரை 6ஆம் மாதம் வரை ஏதாவது தவறு இருந்தால் அது உங்களால் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் இருப்பதனால் எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும். மரண பயம் நீங்கும், லாபம் ஏற்படும், சுபிட்சம் ஏற்படும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் சுபவிரியம், வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, நகை வாங்குவது, ஆபரணம் வாங்குவது, முதலீடு செய்வது, அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதெல்லாம் ஏற்படுவது மீனத்திற்கு ஆனந்தமும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். வசந்தகால சந்தோஷங்கள் வரக்கூடிய காலகட்டம். மீனராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மட்டும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உங்கள் கோபதாபத்தை செய்யவே கூடாது. யார் எது சொன்னாலும் சரி என்று சொல்வதோ, மறுக்கக்கூடியதை கூட பொறுமையாக நான் யோசித்து செல்கிறேன் என்று அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். தெய்வமார்க்க பயணங்கள் ஏற்படும். கோளற்பதிகம் சொல்ல சொல்ல கேது ராகு இடத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வேயூர் தோழியில் என்று
ஆரம்பிக்கக்கூடிய கோளாறு பதிகத்தை சரணாகதி அடையக்கூடிய மீன ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியை இந்த 15 நாட்களில் பெறுவார்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 1/8/2025 முதல் 15/8/2025 வரை உள்ள 15 நாட்களுக்கு பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள் பல. வணக்கம்.